இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதால நமக்கு என்ன லாபம்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா என்ன? இண்டெக்ஸ்ன்றது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அங்க இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை குரூப் பண்ணி பெஞ்ச் மார்க்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் சென்செக்ஸ் நிஃப்டின்னு 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. இதே மாதிரி யூஎஸ்லையுமே S&P 500 அண்ட் நாஸ்டாக் சொல்லிட்டு 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை பத்தி தான். பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட்ல 2 வகை இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இன்னொன்னு பேசிவ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுவார். எப்போ எந்த ஸ்டாக்ஸை வாங்கணும், எப்போ விற்கணும்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணுவார். பட் பேசிவ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ண அவசியம் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் கூட மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஆக்டிவ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீபேலன்சிங் ஒரு விஷயம் இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் எப்போ எந்த ஸ்டாக்ஸை எவ்வளோ % அவர் வச்சுக்கணுன்றதை அவர் டிசைட் பண்ணிப்பாரு. பட் பேசிவ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறதுனால இண்டெக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ % கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர் இருந்து அந்த ஃபண்டை அவர் மேனேஜ் பண்ணுறதுனால, ரீபேலன்ஸ் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுவே பேசிவ் ஃபண்ட்ஸில் நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ரொம்பவே கம்மியாகவே இருக்கும். இதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்டு மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபண்டு எல்லாமே சேம் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். நம்ம அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம். ஒன்று TER, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எந்த ஃபண்டுக்கு கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கோ அந்த ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 2வது AUM, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு ஃபண்டுக்கு அசட் ரொம்பவே அதிகமாக இருக்கோ அந்த ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு ஆல் வெதர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எப்போ வேணாலும் ஏறலாம், இறங்கலாம், ஈவன் தோ கிராஷ் கூட ஆகலாம். பட் லாங் டைமில் பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு வேலிடான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு லாங் டைமில் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த டாப் 50 கம்பெனிஸ் இருக்கிற இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கலாம், பெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.